இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு கல்யாணம், இதுக்கு ஒரு பந்தக்கால் பூஜை வேற. ஹே வெண்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பூஜை பண்ற கலசத்தை காலால எட்டி உதைக்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? என்ன முட்டாள்னு சொல்றியா? நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணா வேற என்ன சொல்ற? இது எவ்வளவு புனிதமான விஷயம்னு தெரியுமா? வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, இப்படியே நடந்துப்ப? ஹேய், என்ன ஏதோ உன் கல்யாணத்துல நடக்கிற பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் கலசத்தை தட்டி விட்ட மாதிரி குதிக்கிற? யாரோடதா இருந்தா என்ன, பூஜைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. நான் இத ஒரு பூஜையாவே மதிக்கல. அப்ப அதுக்குண்டான மரியாதை தானே நான் கொடுக்க முடியும். நீ மதிக்கலனாலும் இத செய்ய நினைக்கிறவங்களுக்கு இதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. அத கெடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. ஆமா, அத சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? இது என் வீடு, நான் என்ன வேணாலும் செய்வேன். பெருசா ஆர்டர் போட வந்துட்டா போ இங்க இருந்து. வெண்பா, நீ ரொம்ப தப்பு பண்ற. நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? வேண்டாம் வெண்பா. என்ன ஜனமா கிட்ட சொல்லுவியா? சொல்லு, இன்னைக்கு ஒரு முடிவு தெரியட்டும். சரி, நான் கூப்பிடுறேன். வெண்பா, என்னாச்சுமா? பாருங்கப்பா, நடந்து வரும்போது தெரியாம கலசத்து மேல கால் பட்டுருச்சு. அதுக்கு என்னமோ இவ ஓவரா பேசுறா. என்ன தமிழ், என் பொண்ணுகிட்டயே உன் திமிரை காட்டுறியா? சார், உங்க பொண்ணுதான் பொய் சொல்லிட்டு இருக்கா. அவ வேணும்னு கலசத்தை காலால எட்டி உதைக்கிறா. அத தப்புன்னு சொன்னதுக்கு உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறா. நான் சண்டை போடுறதுக்காக எல்லாம் இங்க வரல. ஜனமா என்கிட்ட ஒரு வேலை சொல்லிருக்காங்க, அத நான் பொறுப்பா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூட இருந்து உதவி பண்ணலனா கூட பரவாயில்ல, உபத்திரம் பண்ண வேண்டான்னு சொல்லுங்க. உட்காருங்க, உட்காருங்கம்மா. அம்மா, அப்பா, ஜனாமா. வாமா. ஜனாமா, இதான் என் அப்பா அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். இது அத்தை. உங்களை பத்தி சம்யுக்தா நிறைய சொல்லியிருக்கா. உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வைக்கிறத ரொம்ப பெருமையா நினைக்கிறோம்மா. சுபி, அப்பா அம்மா. வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ஆண்டி, இதுதான் அப்பா அம்மா. வணக்கம். 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 தமிழ், முத்தமா, பந்தக்கால் நடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் முத்தமா. பூஜை ஆரம்பிச்சிடலாம். பூஜையை ஆரம்பிக்க சொல்லிட்டு நீ எங்க நின்னுட்டு இருக்க? நாங்க வந்து என்னமா பண்ண போறேன், ஏற்பாடு பண்ண சொன்னாங்க, எல்லாமே பண்ணிட்டேன். உன்னை ஜனமா கூப்பிட்டாங்க தமிழ். என்ன தமிழ் இது இப்படி யோசிக்கிற? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். வா போலாம். போலாம் வா. தமிழ், மா, உன் அம்மா தேனை இசை எல்லாரையும் வர சொல்லு போ. எதுக்குமா? பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு தான். அவங்களும் என் குடும்பத்துல ஒருத்தங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவங்க இருக்க வேண்டாமா? வேண்டாமா? தமிழ், ப்ளீஸ்மா, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க வீட்லயே இருக்கட்டும், இங்க வந்தா சரியா இருக்காத. ஏன் அப்படி சொல்ற தமிழ்? நான் இருக்கும்போது யார் என்ன சொல்லுவாங்க? வேண்டாமா, எனக்கு விருப்பம் இல்ல. எதுக்கு நல்லா கேட்காதீங்கம்மா, ப்ளீஸ்மா.
அம்மா பூஜையை சிறப்பா முடிச்சாச்சுமா. ம். ஜனம்மா, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நாங்க முறையா எதுவும் பேசல. எல்லாத்தையும் என் பசங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இப்பதானே உங்களை நாங்க நேர்ல பாக்குறோம். அதான் மத்த விஷயத்தெல்லாம். மத்த விஷயம்னா புரியல. வசதியில நாங்க உங்க அளவுக்கு இல்ல, மிடில் கிளாஸுக்கும் கொஞ்சம் மேல. ஏதோ ஃபாரினுக்கு அனுப்பி பசங்களை படிக்க வச்சிருக்கோம். நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க என்ன செய்முறை எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னா, உங்க செய்முறைய வாங்கி நாங்க வாழணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. எங்க அத்தை இங்க 4 தலைமுறைக்கு தேவையான சொத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. சம்மந்தி, நீங்க பெருந்தன்மையா அப்படி சொல்லலாம். இருந்தாலும் எங்க கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு நிகரா செய்ய முடியலனாலும் எங்களால ஒரு 50 பவுன் வரைக்கும் செய்ய முடியும். அது உங்களுக்கு ஓகே தானே? இங்க பாருங்க, எனக்கு இந்த வரதட்சணை வாங்குறது கொடுக்கறது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆ, கல்யாணங்கிறது 2 உறவு ஒண்ணு சேர்றது. அதுல நம்ம பாசத்தை தான் கொடுத்து வாங்கணும், பணத்தையோ நகையோ இல்லை. மத்தபடி உங்க பொண்ணுக்கு உங்க விருப்பம். இனிமே இத பத்தி பேசாதீங்க. அப்பா பரவாயில்ல, செலவு மிச்சம். ஏங்க எவ்வளவு சொன்னீங்க? 50 பவுனா? இதுக்குதான் இவ்ளோ ஆடம்பரமா? அண்ணி விடுங்க. இல்ல மீனா, முதல்ல என் பொண்ணு தானே சிபிக்கு கட்டலான்னு இருந்தோம். நான்லாம் என் பொண்ணுக்கு 200 பவுன் போடலான்னு கணக்கு வச்சிருந்தேன். என்ன பண்றது, அவங்க தரம் அப்படி.